ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கணுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்கன் உப்பு கறி. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியன்ஸ் மசாலாஸ் ரொம்ப இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க வந்து இதை வந்து செஞ்சிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வேறு பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி கடாய் வச்சாச்சு. இரும்பு கடாயில் தான் பண்ணுறோம். ஸோ கடாய் வச்சாச்சு, கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் சீரகம், இது ரெண்டும் தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ சோம்பு போட்டாச்சு, கொஞ்சம் ஜீரகமும் போட்டாச்சு. ஸோ சோம்பு ஜீரகம் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பட்டை கிராம்பு போட்டுறோம். பட்டை கிராம்பு சும்மா பேருக்கு போட்டால் போதும், ஒவ்வொரு பீஸ் போட்டால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் புரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வரமிளகா, நம்ம சிக்கனுக்கு வந்து எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு 2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைன் சாப் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் இப்போ சிக்கன் சைஸுக்கு இருக்கணுன்றக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்தையும் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. அது ஆகட்டும், ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி வந்து பூண்டை வந்து நம்ம வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவு ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து இரும்பு கடாய்ங்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா சூடு நல்ல டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அதனால் வந்து குயிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் எந்த இது சமைச்சாலும் கடாயில் பண்ணும்போது. இப்போ நான் சிக்கன் 2 கிலோ சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து சிக்கனை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் நான் போட்டிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதை வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் சைட்லேயும் சரி, வீட்டில் பழைய ஆளுங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பண்ணுவாங்க சிக்கன் உப்பு கறி. எனக்கு தெரிஞ்சு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா மதுரை சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் உப்பு கறி பண்ணுறதுலாம். மட்டன் அதிகமாக பண்ணுவோம், சிக்கன் கம்மியாக தான் பண்ணுவோம். நம்ம அதை வந்து சிக்கனில் இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எடுத்து, அதாவது நீங்கள் ஒரு கிலோ சிக்கன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டோட இது தெரியும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம காரம் மட்டும் கம்மியாக போட்டு சமைச்சோன்னா இப்போது சின்ன குழந்தைங்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீராவோடையும் அந்த பெப்பரோட நமக்கு காரம் தான் இருக்குமே தவிர வந்துட்டு நம்ம போட்டிருக்க வரமிளகாயோட தான் இருக்கும். மற்றபடிக்கு ஒன்றும் வேறு காரம் மசாலாஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இதை நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதில் நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா சால்ட்டு. ஸோ அதையும் நம்ம போட்டாச்சு. இது சிக்கன் ப்ளஸ் போனுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எலும்போடு இருக்குங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் மினிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக இதை நீங்கள் வந்துட்டு ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸான உங்களுக்கு உப்பு கறி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து சின்னது ஒரு லேட்டு மூடி போட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த சிக்கனில் இருக்க தண்ணி பூராமே இறங்கி அந்த தண்ணியை உங்களுக்கு வந்துட்டு வேகிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சிக்கனில் வந்து தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஸோ சிக்கன் வெந்துருச்சு, வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெந்ததுக்கப்புறம் தான் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தண்ணியே நமக்கு போதும் இதில் இந்த சிக்கன் வேகிறதுக்கு. நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இதில் வாட்டர்லாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல் ஃபயர் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரஃப்னஸ் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் வந்துட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்துட்டு கருவேப்பிலை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்.
இதுக்கும் சரி. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ மட்டன் சுக்கா போட்டிருந்தேன். ஸோ அதுலேயும் சரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மட்டன் சுக்கா இதில் 2 இந்த ஆனியன் பக்கோடா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு 1 பை 1 எடுத்த வீடியோ தான். இப்போ எல்லாம் இந்த குவாரண்டைன் அது இதுன்னு சொல்லி இந்த கொரோனா இஷ்யூனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சரியானபடி நமக்கு வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே கிடைக்கிறது கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ ரொம்ப அழகாக வரும். இப்போ சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு இதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணியோட இது மட்டும் இருக்குது. அது கொஞ்சம் குக்காக ட்ரை ஆச்சுன்னா ஸோ நம்ம ஆசையாக சமைச்சிக்கிட்டு இருக்க சிக்கன் உப்பு கறி ரெடி. இந்த கடைசி நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த குக்கிங் வந்து ஒரே மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி குக் ஆகும். இல்லைன்னா கீழே உள்ளது மட்டும் குக் ஆகும், மேலே உள்ளது வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு நம்ம கண்டினியூஷனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது நெருக்கி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு பிளாக் அதாவது மிளகை வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது. ஸோ அழகான நமக்கு சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. உப்பு கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.